இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய மானிட்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, ரஷ்யாவை கூப்பிடாம நீங்க எப்படிங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானமா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. அப்படித்தான் உக்ரைன் அப்படி ஒரு சம்மிட்டே நடத்தி காமிச்சாங்க. ரஷ்யாவே இல்லாம அமைதி மாநாடு, அதுவும் உலக அமைதி மாநாடுன்னு கூப்பிட்டு சுவிட்சர்லாந்துல வச்சு ஒரு மாநாடு நடத்தி செஞ்சு காமிச்சாங்க. ஆனா அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சில நாடுகளே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்க ரஷ்யா இல்லாம எப்படிங்க அமைதி வரும் அப்படிங்கிறது போல கேட்டுட்டு போயிருந்தாங்க. பட் ஆனா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்களோட ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஐடியாக்கள் இப்போ வாய் வழியாக முத்துக்களா வந்திருக்கு. அதாவது இப்படிப்பட்ட ஐடியா வந்து கல்வெட்டுல பதிச்சு பக்கத்துலயே உக்காந்துக்கிட்டார் அப்படின்னா எதிர்காலத்துல வர சங்கதியினர் இவரை பார்த்து அந்த அளவுக்கு பாராட்டுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வாயால இன்னைக்கு வெளியே வந்திருக்குது. சரி, ஓகே, அப்படி என்னப்பா பிளான் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப இந்த ஃபார்மேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போறாராமா. அது எப்படி அப்படின்னா, முதல்ல தானிய ஏற்றுமதி ஒப்பந்தம். இந்த தானிய ஏற்றுமதி ஒப்பந்தம் எங்களுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் நடக்கிறது தான். ஆனா எங்களுக்கு ரஷ்யா கூட பேசுறதுல விருப்பம் இல்லை. நாங்க அவங்களோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்த அக்ரிமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, துருக்கியில போய் துருக்கி, உக்ரைன், யுஎன் நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம். புரியுதுங்களா? எங்களோட 3 பேர்த்துக்குள்ளதான் அந்த ஒப்பந்தம் இருக்கு, எங்களுக்குள்ளதான் பேச்சுவார்த்தை இருக்கு. புரிஞ்சுக்குங்க, ஓகேவா? இப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, துருக்கியும் யூஎன்னும் போய் ரஷ்யா கூட பேசுவாங்க, நாங்க போக மாட்டோம். ஸோ இப்போ வந்து அவங்க ஒப்பந்தம் போடுவாங்க. அவங்க வந்து இது போல கருங்கடல தானிய ஏற்றுமதி நடக்குது, இது போல வந்து இந்த போர்ட் அடிக்கக்கூடாது, இது போல சிவிலியன் வெசல்ஸ் அடிக்கக்கூடாது, ஓகேங்களா அப்படிங்கிறது போல யூஎன்னும் துருக்கியும் போய் ரஷ்யா கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்க போட்ட ஒப்பந்தத்துக்கு ரஷ்யாவுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா சிமிலர் ஆயிடுச்சுங்களா? தானிய ஏற்றுமதி நடக்குமா நடக்காதா? ரஷ்யா அடிக்க மாட்டாங்கல்ல? எப்படி? நாங்க அவங்களோட ஒப்பந்தம் போடல, ஆனா ஒப்பந்தம் நடந்துச்சா? இப்ப இதே போலதான் இப்ப அந்த ஒப்பந்தத்தை வந்து மாடலா வச்சு அதே போல பீஸ் ஒப்பந்தங்கள் முன்னெடுக்கப்படும். இப்ப எப்படின்னா, உலக நாடுகள் எல்லாத்தையும் நாங்க கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தணும்ல, சுவிட்சர்லாந்து மாநாடு, அது போல நடக்கும். இப்ப அந்த மாநாட்டுல எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கணுமா? இப்ப அதே போலதான் இப்ப அந்த நாடுகள்லாம் போய் ரஷ்யா கிட்ட போய் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. இதுதான் ஒப்பந்தம், இதுல உட்காந்து கையெழுத்து போடுங்க ரஷ்யான்னு அவங்க பேசி ரஷ்யா வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கும். இப்ப நாங்களும் உலக நாடுகளும் போட்ட ஒப்பந்தமும் ரஷ்யாவும் உலக நாடுகளும் போட்ட ஒப்பந்தமும் மேட்ச் ஆகுமா? இப்ப இந்த ஒப்பந்தம் அமலாகும். நாங்க வந்து ரஷ்யா கிட்ட பேசல, ரஷ்யா எங்ககிட்ட பேசல, ஆனா பீஸ் ஒப்பந்தம் நடக்கும், இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது போல அவரோட ஆள் மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அவரோட ஐடியாலஜியை வெளிப்படுத்திக்கிறார். திங்க் செம்மையான பிரைடுங்க இல்லையா? ஜெலன்ஸ்கி தான் இப்படி இருக்கணுங்க. மனுஷன்னா இப்படி இருக்கணும். அதாவதுங்க, பிராக்சி யுத்தம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஒரு நாடு சார்பா இன்னொரு நாடு போய் சண்டை போடுது அப்படிங்கிறது போல. ஆனா இது பிராக்சி பீஸ் அப்படிங்கிறது இங்கதான் தடவையா வந்து கேள்விப்படுறோம். இதுக்கு மேல உலக நாடுகள் இதை பின்பற்றுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கத்துல. ஏன்னா உதாரணம், சிறந்த உதாரணமா உக்ரைன் திகழ்வாங்க. உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்க போறாங்க உக்ரைனு. நடக்குமா என்னங்கிறது தெரியல, பட் ஆனா அவரோட ஆசைகளை சொல்லி இருக்கிறாரு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ப்ராக்சி பீஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது போல. இப்போ அது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிருக்கிறாரு. இப்போ என்ன சிந்தனை அப்படின்னா, என்னங்க நேட்டோ நாடுகள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ரஷ்யாவோட ஏர்பேஸ் அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா இல்லைங்களா? அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிந்தனை அது வந்து அப்படியே பேசிக்கிறாரு. ஸோ அப்படியே நம்மளும் பண்ணி காமிக்கிறது நல்லா இருக்கும் இல்லையா? அது சாராம்சம், ஓகேங்களா? அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாம் வந்து நம்மளை வந்து நேட்டோவில் இன்வைட் பண்ணல அப்படிங்கிறதுலாம் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நேட்டோ வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ நடக்கக்கூடிய ஜூலை மாதம் நடக்க இருக்கக்கூடிய அந்த 9ஆம் தேதியிலேருந்து நடக்க இருக்கக்கூடிய அந்த நேட்டோ சம்மிட்டுக்கு கூப்பிட மாட்டேன்ட்டாங்க நம்மளைய. இது எப்படி தெரியுதுன்னா, ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து 2 ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. இப்படியா ஓல்டு லீடர்ஸ்லாம் நடந்துக்குவாங்க? எனக்கு புரியல. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, புட்டினை வந்து கோவப்படுத்துறதுக்கு, அவரை சும்மா தொந்தரவு பண்ணி நோண்டி விடுறதுக்கு நேட்டோ சைடில் விருப்பம் இல்லை. இப்போ எங்களையும் வந்து நேட்டோவில் சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும் நேட்டோ? எங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து நீங்கள் உங்களை தற்காத்துக்குங்க அப்படின்னு சொல்லிடணும் இல்லையா?
எங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஃபண்டிங் கொடுத்து எல்லா காசையும் கொடுத்து இவர் போய் வாரத்துக்கு 60 பில்லியன் கேட்பாரு. கொடுத்து என்ன கேட்டாலும் கொடுத்து எங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணணுமா இல்லையா? அதுவும் பண்ண மாட்டுறாங்க. இது எப்படி ஒன்றும் புரியலீங்களே அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆழ்ந்த சிந்தனைக்கு போய் அவர்களுக்குள்ள கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்னால இப்போ பிரச்சனை இல்லை, ஜோ பைடன் அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குது போல இருக்குது அப்படிங்கிறது போல இப்போ தான் இவருக்கு சில யோசனைகள் வந்திருக்கு. அப்படின்னா எங்க உக்ரைன் நீங்கள் ரஷ்யா கூட சண்டை பிடிக்கிறதுக்கான காரணம் நேட்டோவோட இணையிறது, புரியுதுங்களா? அதுதான் பிரதான கோரிக்கை. அதுதான் உங்களோட டெமோக்ரஸி அப்படிங்கிறதோட சொன்னீங்க உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களே. ஆனால் இப்போ வந்து நேட்டோ உங்களை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. சரி நாங்கள் நேட்டோவில் சேரல, வாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்காரலாம் அப்படின்னா அதுக்கும் போக மாட்டேறீங்க. என்ன சரி அவர் ஒரு ஐடியா வச்சுக்கிறாரு. முன்னாடி செய்தி பார்த்தோம்னா அது திரும்பி பேசுறதுக்கு வேண்டாம். சரி யாராவது சொல்லி புரிய வைப்பாங்க அப்படிங்கிறது போல நம்ம நம்புவோம். கடவுள் விட்ட வழி அப்படிங்கிறது போல கடவுள் மேல பாரத்தை போட்டுடலாம் அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்புல முடிவெடுத்தாங்க. அதனால மக்களே நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உக்ரைனோட அதிபர் மாதிரி ஒரு நல்ல அதிபர் வந்து ஒரு நல்ல சிந்தனையோட நல்ல திட்டத்தோட நம்ம நாட்டை நல்லா வழி நடத்துவாரு அப்படிங்கிறத மாற்று கருத்துல ஒரு சிறந்த உதாரணம், உலகத்துக்கே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா உக்ரைன் இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்துல பார்த்து புரிஞ்சுக்கலாம் எல்லாருமே. இப்போ ஆழ்ந்த சிந்தனை முடிஞ்சிருச்சு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டிருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கிட்ட நம்ம நேரடியா பேசிடலாம் அப்படிங்கிறதோட ஒரு வீடியோ பதிவு எடுத்துக்கிறாரு. இப்போ என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா அந்த வீடியோ பதிவுல, பார்ட்னர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா, ரஷ்யா கிட்ட ஃபேப் வகை குண்டுகள் இருக்கு, அந்த ஏரியல் கைடட் குண்டுகளை பயன்படுத்தி எங்க மேல அதிக அளவுல தாக்குதல் பண்றாங்க. நேட்டோ நாடுகளே விழிச்சுக்குங்க, கொஞ்சம் தைரியமான முடிவுகளை எடுங்க. நீங்க அது எது தடுக்குது உங்களை? அதனால தைரியமான முடிவுகளை எடுத்து எங்களுக்கு ரஷ்யாவோட ஏர்பேஸ் மிலிட்டரி சைட்ஸ் மேல தாக்குதல் பண்றதுக்கான பர்மிஷனை கொடுங்க. அதை வச்சு நாங்க ரஷ்யாவோட ஏர்ஃபீல்ட தாக்குதல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஒரு ஃபேப் குண்டுகள் எங்க மேல வந்து விழுகுது அப்படின்னா ஒரு நபர் இறக்குறாரு, 10 நபர்கள் காயமடைகிறாங்க. இந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு எடுத்து பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறாரு. வாட்ஸ்அப்போ டெலகிராமோ ஏதோ ஒரு இதில் ஷேர் பண்ணிக்கிறாரு. இப்போ பார்ட்னர்ஸ்லாம் அதை பார்த்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு கொண்டு இதுக்கு மேலே இவங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்பப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏங்க பேட்டில் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ஆளுங்க இல்லை அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா கிட்ட வந்து அதிகமான ஆளுங்க இருக்கிறாங்க. பாப்புலேஷன் வைஸ் பார்த்தாலுமே அடிச்சு பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா பாப்புலேஷன் வச்சு பார்த்தாலும் ரொம்ப கணிசமான அளவில் அதிகமான எண்ணிக்கையில் ரஷ்யாவோட பாப்புலேஷன் இருக்கு. எப்படிங்க டேலி ஆகும்? இது எப்படி சாத்தியம்? நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட கேட்க, ஜெலன்ஸ்கி அதுக்கும் நியாயமான வழியில வந்து பதில் சொல்லிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கணக்கெடுத்து பாத்தீங்களா நீங்க, ஒரு உக்ரைனியன் சாகுறாரு அப்படின்னா 6 ரஷ்யர்கள் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது போலதான் இங்க கணக்கு இருக்கு, ரேஷியோ அந்த மாதிரி தான் இருக்கு. நார்மலா ஒரு உக்ரைனியன் இறக்குறாரு அப்படின்னா 4 ரஷ்யர்கள் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம், நார்மலா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு கணக்கு எடுத்து பாருங்க, எங்களோட வீரர்கள் நல்லா வேலை செய்யறாங்க. அதாவது இழப்புங்கிறது மாற்ற முடியாது, வீரர்களோட இழப்பு வந்து கஷ்டம்தான், ஒரு நபர் இறந்தாலும் அது கஷ்டம்தான். ஆனா ரஷ்யாவுக்கு இழப்பு எந்த அளவுக்குன்னு பாருங்க. இந்த வழியில பாப்புலேஷனை மேட்ச் பண்ணிட முடியும். அப்புறம் யுத்த களம் இருக்குது இல்லைங்களா, அது இந்த இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை வச்சு தீர்மானம் பண்ணாதுங்க, இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் பேசும். அந்த டெக்னாலஜி அடிப்படையில் உக்ரைனான நாங்கள் பல மடங்கு சிறந்து விளங்கிட்டு இருக்கோம். இந்த பேட்டில் ஃபீல்டில் அதிநவீனமான ஆயுதங்கள் எங்ககிட்ட இருக்கு, அதை பயன்படுத்தி ரஷ்யாவை தோக்கடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 தொடக்கத்தில் இருந்து ரஷ்யா மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சாங்ஷன், இப்போ ரஷ்யாவுக்கு எப்படி வருமானம் வருது? முதல்ல எக்கனாமிக்கலி ரஷ்யா ஃபெயிலியர் ஆவாங்க. இந்த ரஷ்யாவுக்கு எப்படிங்க வருது வருமானம்? இந்த ஆயில், கேஸ் இதெல்லாம் விற்கிறதுனால வருது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ்லாம். இதுக்கு மேலே எங்களோட பார்ட்னர்ஸ் போட்டிருக்கக்கூடிய சாங்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கடை வெடிச்சிருவாங்க. அதாவது இன்றைக்குமே ஒரு நாளைக்கு உக்ரைன் வழியாகவே கேஸு உக்ரைன் நினச்சாங்கன்னா கட் பண்ணிடலாம்.
ஆனா ஒரு நாளைக்கு 4.42 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு கேஸ் போகுதுன்னு உக்ரைன் தரப்புல சொல்லிக்கிறாங்க, அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட அவங்க பேசுறது இல்லை இல்லையா, ரஷ்யா அங்க அனுப்புறாங்கன்னா இவங்க வந்து எத்தனை வருது அப்படிங்கிற கணக்கு காமிச்சிருவாங்க. அது பேலன்ஸ் அப்படியே யூரோப் போய் இவங்க அடிக்க வேண்டியது அடிச்சுக்கலாம், அது வேற. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது 2025 இருந்து வந்து பாத்தீங்கன்னா யாருமே ரஷ்யா கிட்ட எதையுமே வாங்க மாட்டாங்க அப்படி சொன்னாங்களா இந்தியா அப்படிங்கிறதுல நமக்கு தெரியல. நம்ம சொல்லியிருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் உக்ரைனோட அதிபர் நம்புறாரு இதுக்கு மேல ரஷ்யா கிட்ட இருந்து எதுவுமே வெளியே போகாது, எதுவுமே உள்ள வராது. அதனால எக்கனாமிக்கலா ஃபெயிலியர் ஆயிரும். ஆளுகளையும் அதிக அளவில் இழந்துகிட்டு இருக்காங்க ரஷ்யா. டெக்னாலஜிலையும் நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்போது ரஷ்யா தோத்துருவாங்க. 2025ஓட தொடக்கம் குரூசியலான தொடக்கம், அது நம்மளுக்கு நல்ல தொடக்கமா இருக்கும் அப்படிங்கிறது போல நல்ல நம்பிக்கையோட ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு. இந்த நம்பிக்கையோடய இருங்க ஜெலன்ஸ்கி அவர்களே. பேச்சுவார்த்தைக்கு எதுக்கு உலக நாடெல்லாம் கூப்பிட்டு, நீங்க ஜெயிச்சிருவீங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 2025க்கு மேல இருக்காது, நம்ம ரப்பர் வச்சு அழிச்சிடலாம் ரஷ்யாவை, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ நம்ம டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஸோ ரஷ்யாவோட டெக்னாலஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அந்த ட்ரோன் தான். சமீபத்தில் கூட போர்க்களங்களில் பயன்படுத்தி பார்த்தாங்க. இந்த உலகத்திலேயே முறையாக ரோபோட்ஸை பயன்படுத்தினது ரஷ்யா தான் அப்படிங்கிறது போல இந்த போர்க்காலத்தில் இந்த பர்பச்சி இந்த புறநகரத்தெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்ற வீடியோ பதிவை 2 தடவை கூட நம்ம சொல்லியிருப்போம். இப்போ சேம் அதே ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கான மாடிஃபிகேஷன்லாம் நிறையா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா பார்க்கும்போது தெரியுது. இப்போ இந்த ரோபோஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரூப்பர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, எதிரியோட நிலையை தாண்டி போய் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்பர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க ரஷ்ய தரப்புலேருந்து. இது போல் பல தடவை நடந்திருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ரோபோஸையும் ஏர் ட்ரூப்பர்ஸோட சேர்த்து அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா உக்ரைனோட எந்த பகுதியில், உக்ரைன் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எந்த பகுதியில் வேணாலும் இது போல் டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இது போல் ரோபோஸை டிப்ளாய் பண்ண முடியும் எங்களால். இப்போ அந்த வீடியோ பதிவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், அந்த ரோபோ போய் இம்பாக்ட் ஆகும்போது அந்த ரோபோவில் டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாது. முக்கியமாக கம்யூனிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், அதுக்காக அந்த லேண்டிங் ஆகக்கூடிய அந்த இது இருக்குல்ல இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெடி பண்ணிக்கதா சொல்லப்பட்டு வருது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட ரோபோஸ் இதுக்கு மேலே பெருமளவில் களத்தில் வந்து களமிறங்கும் அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான அடுத்தடுத்த கட்ட அப்கிரேடுக்கு ரஷ்யா போயிட்டாங்க அப்படிங்கிறத போல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இது மட்டும் இல்லை, இப்போ அடுத்ததான் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நார்மலாக இந்த ஜிரானியம் ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தாழ்வாக பறந்துட்டு இருக்கிறதுனால இந்த சுடுறாங்க தெரியும், அதாவது இந்த ஆட்டோ கேனன்ஸு, இந்த மிஷின் கன்ஸு, அப்புறம் இந்த ட்ரோனை வச்சு ட்ரோன் அடிக்கிறது, இது போல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் ஆல்டிடியூட்ல வந்து பறந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஜிரானியம் ட்ரோன்ஸ் 1 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல பறக்கிறதுனால நார்மலாக இந்த மிஷின் கன்ஸ் ஆட்டோ கனான்ஸ்னால ரீச் பண்ண முடியல. அதனால ரொம்ப அதிக அளவில் கை கொடுக்குது ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதுக்கப்புறம் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு வந்து எந்த அளவுக்கு இது வேலை செய்யுது அப்படிங்கிறது ஏதாவது சொன்னாங்கன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம். பட் இது ஒரு புது மாடிஃபிகேஷன் ஜிரானியம் ட்ரோன்ஸுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதே முதல்ல தாழ்வா பறந்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் உயரமா பறக்குது, அவ்வளோதான். இதனால பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இன்னொரு வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் சொல்லியிருந்தார் இல்லையா, உக்ரைனோட மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான், நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னோம் இல்லையா, அதே போல தான் இந்த வாங்க தப்பிச்சு கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறதோட கூட்டிட்டு வந்துருக்காங்க. ஹங்கேரி பார்டர் கிட்ட கொண்டு வரும்போது பார்டர் கார்ட்ஸ் பிடிச்சிட்டாங்க. மொத்தம் 17 உக்ரைனியன்ஸ் எல்லாம் இளவட்ட பசங்களா இருக்கிறாங்க. வாங்க பிடிச்சிட்டு போய் ஃப்ரண்ட் லைன் கருக்கிவிலே விட்டுறலாம், 10 நாள் ட்ரைனிங் இருந்தால் போதும் அப்படிங்கிறதோட யோசிச்சு பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்களுக்கு என்ன விதி தலையெழுத்து அப்படிங்கிறது தெரியல. கடவுள் விட்ட வழி அப்படிங்கிறது போல இவங்க எல்லாத்தையும் கடவுள்கிட்டயே ஒப்படைச்சிட்டு இவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதியில் ஏதாவது தகவல்களாக வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். பட் ஆனால் இப்போதைக்கு திரும்பவும் பார்டரில் தப்பிச்சு போகக்கூடிய உக்ரைனோட நபர்கள் மாட்டிக்கிட்டாங்க. சமீப காலமாக நிறைய பேர் மாட்டுறாங்க. முதல்ல 45, அப்புறம் 11, இப்போ ஒரு 17. ஸோ நிறைய பேர்த்த வந்து ஈஸியாக உக்ரைனோட வீரர்கள் மொபைலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 5000 கவுண்ட் சொன்னாங்க ஒரு நாளைக்கு. அப்போ எந்த அளவுக்கு மொபைலைஸ் பண்ணுறாங்க, உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ராணுவத்தில் மக்கள் போய் சேரது எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.